வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்னக்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நேமம் அப்படின்ற ஊர். அந்த நேமம் ஊரில் அமைஞ்சிருக்க ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்ற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் தேவர்களை ரொம்ப வாட்டி வதைச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமான்கிட்ட தன்னை காப்பாற்றும்படி தேவர்கள் எல்லாம் முறையிட வராங்க. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். அவரை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை கூப்பிட்டு அம்பு விட சொல்கிறாங்க. மன்மதனும் தேவர்கள் பேச்சை கேட்டு அம்பு விடுறாரு. அம்பு விட்டு தியானத்திலிருந்து முழிச்ச சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை சாம்பலாக்கிடுறாரு. காமத்துக்கு அதிபதியான மன்மதனையே வெற்றி கொண்டதால் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. அதனாலேயே இந்த கோயிலுக்கு ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற பெயரும் வந்திருக்கு. இங்கே இருக்க சிவபெருமான் சவுந்தர நாயகி அம்மனோடையே காட்சியளிக்கிறாரு. இந்த பகுதி ஜெயம் கொண்ட சோழபுரம், ஜெயம் கொண்டபுரம், குலசேகரபுரம் அப்படின்ட்டு பல பெயர்களால் அழைக்கப்படுது. பாண்டியரோட ஆட்சி காலத்தில் காருண்ய பாண்டியன் அப்படின்ற மன்னன் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னைக்கு நகரத்தாரோட கட்டுப்பாட்டில் இருக்க இந்த கோயில் நகரத்தாரோட 9 கோயிலில் இதுவும் ஒரு முக்கியமான கோயிலாகவும் கருதப்படுது. இந்த ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில். இங்கே உள்ளே இருக்க சிற்பங்கள் எல்லாமே தனி சிறப்போடையே இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விநாயகர் தலையோட உடம்பு பெண் வடிவத்தில், ஒரு காலு எருது வடிவத்திலையும் இன்னொரு காலு சிம்ம வடிவத்திலையும் இருக்க மாதிரி சிற்பம் பார்க்குறவங்களையே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே கருவறைக்கு பக்கத்தில் இருக்க ஆவுடையில் விநாயகர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அதாவது விநாயகர் ஆவுடையில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பு. இதை வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலில் பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மேம்பட, கல்வியில் சிறந்து விளங்க, திருமணம் கைகூட இங்கே இருக்க சிவனையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு போகிறாங்க. தன்னோட பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இங்கே இருக்க சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி தன்னோட வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிறாங்க. எப்போதும் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற வைரவர் இந்த கோயிலில் மேற்கு பக்கம் இருக்கிற மாதிரி காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முருகப்பெருமான் வில்லேந்தின மாதிரி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அதுவும் இந்த ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோயிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயிலை மறக்காமல் நீங்கள் காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா தரிசிச்சுட்டு வாங்க. காரைக்குடியிலேருந்து குன்னக்குடி, குன்னக்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோயில். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில், ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு அதிகமாக கூட்டம் வர்றதில்லை. ஏன்னா இந்த கோயிலை பற்றி யாருக்குமே தெரியறதில்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலாகவும் இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.